Assalamualaikum and hi everyone. I am Zulfia from Zulfia's Recipes. Channel பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் வீட்லயே நல்ல சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And இந்த vlog வந்துட்டு curfew ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி just கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்கறமோதே வந்து நாங்க கொஞ்சம் ஷாப்பிங் and அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டி போறது அது எல்லாமே வந்து ப்ரையராவே பண்ணிட்டோம். சோ அது எல்லாமே தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. கேரளால கொரோனா கேஸ் ஃபைல் ஆகவுமே நாங்க இங்க அலர்ட் ஆயிட்டோம். ரொம்ப வெளியே போக கூடாது அப்படின ஒரு டெசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டோம். நான் இருக்கிற ஏரியாலே நிறைய மளிகை கடை இருக்கு. பட் சிட்டிக்கு நம்ம ஒரு டைம் கார் எடுக்கும்போது அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் தான் நானும் அம்மாவும் நினைப்போம். ஸோ அன்றைக்கி சிட்டிலே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே மளிகை கடைக்கு நாங்கள் இங்கே அலையிறதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணணும்னு நாங்கள் கர்ஃப்யூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தோம். எனக்கு கர்ஃப்யூக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ஒரு டாஸ்க் வந்து அம்மாவோட மெடிசன்ஸ் எல்லாமே வாங்கி வைக்கிறது தான். அம்மாவுக்கு ஜஸ்ட் அப்படி நம்ம டைரெக்டாக ஃபார்மசியில் போய் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. ஒவ்வொரு டைமும் பிளட் செக் பண்ணி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு மெடிசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அண்ட் அது போக வேறு எந்த காய்கறி ஆகட்டும் இல்லை அவசரத்துக்கு தேவையான ஜாமான் ஆகட்டும் அது எல்லாமே வந்து வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு மளிகை கடை இருக்குது. ஸோ அங்கேயே வந்து வாங்கிடுவோம். பட் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு அம்மாவை கடைக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கும், அம்மாக்கு என்ன அனுப்புறதுக்கு பயமா இருக்கும். ஏன்னா ரொம்ப ப்ரிகாஷன்ஸோட தான் கடைக்கே போக வேண்டியதா இருக்கு இல்லையா. இப்போ மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு நம்மள அறியாமையே வந்து ஒரு பயம் வருது. பட் பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த பேனிக் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் எல்லா பக்கமே வந்துட்டு இப்போ காய்கறி விலை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லா சைடும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நிறைய வந்துட்டு எப்படி சொல்ல ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருங்க. இந்த டைமில் அளவாக சமைச்சு தூர போடுற மாதிரி வேஸ்ட் ஆகி தூர போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணவே வேண்டாம். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மார்னிங் ஒரு 10-10:30 அந்த டைமில் தான் கிளம்புவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடுவோம். பட் லஞ்ச் வந்து வீட்டில் அந்த டைம் ரெடி பண்ண முடியாது. காலையில் கொஞ்சம் பின்னாடி தோட்டமில் வேலை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கிளம்பி போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம டோக்கன்லாம் போட்டு வச்சிடணும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேமிலிஸும் மளிகை ஜாமான் வந்து ஸ்டாக் பண்ணுறாங்க. அவங்களோட அளவுக்கு அதிகமாக வாங்கி வாங்கி ஒரு பயத்திலே வந்து நிறைய ஸ்டாக் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கடைக்கு போகும்போது வந்து எந்த திங்ஸுமே கிடைக்கிறதே இல்லை. எது கேட்டாலும் இல்லை இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ரீசெண்டாக சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. எம்டியாக இருக்குது சூப்பர் மார்க்கெட் எல்லாம். அந்த ஊடையில் ஒரு ஒன் டே கேப் கிடச்சது இல்லையா கர்ஃப்யூருக்கு நடுவில். அந்த ஒன் டே கேப்பில் போய் எல்லாரும் அவ்வளவும் வாங்கிடுறாங்க. இப்போ குழந்தைங்க வச்சுருக்கவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஸோ ஸ்டாக் பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்.
ஸோ காலையில் சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி அம்மா வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் இருக்கு இல்லையா, முட்டை காய்கறி அதெல்லாம் வந்து நான் அதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாருக்குமே கர்ஃப்யூ வந்து கொஞ்சம் புது சிச்சுவேஷன் தான் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் எனக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வீட்டிலே தான் இருக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து வீட்டிலே தான் இருப்போம், எங்கேயும் வெளில போக மாட்டோம். மாதத்துக்கு ஒரு நாள் தான் வெளிலையே போவோம், அதுவும் ஹாஸ்பிட்டல் போகிறது மட்டும்தான். அதனால் எங்களுக்கு இது பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகலை. உங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப்க்கு எதுவும் ஆள் வராங்க இல்லை டிரைவர்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் சேலரி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் வந்து இருக்கு இல்லையா, சேலரி கொடுக்காம அனுப்பிடாதீங்க, ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹெல்ப் தான் நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணுறது. சேலரி கொடுத்து அனுப்பிடுங்க, அவங்களும் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு சேஃபாக இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏன்னா நாங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி 2 டாஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கி வைக்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிளட் சாம்பிள் கொடுக்க போகிறோம். பிளட் சாம்பிள் கொடுக்க போகிறோம் இல்லை, கொடுக்க போகிறாங்க அம்மா. ஸோ அம்மா பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங் கிளம்பிடுவோம். ஷாப்பிங் வந்துட்டு இங்கே அதே லைனில் வந்துட்டு பாளையங்கோட்டையில் அதே லைனில் இருக்கிறது வந்து பிக் பஜார் தான். பிக் பஜாரில் எல்லாமே இருக்கும், பட் போத்தி சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு பிக் பஜாரில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ எங்களுக்கு அதுதான் கிட்ட அப்படிங்கிறதுனால பிக் பஜார்லேயே வந்து எல்லா திங்ஸும் வாங்கிடுவோம். எல்லா திங்ஸ் அப்படிங்கும் போது வந்துட்டு ஜஸ்ட் டாய்லெட்ரிஸ் ஆகட்டும் இல்லை வேறு பேக்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பிக் பஜாரில் வாங்கிடுவோம். மற்றபடி இந்த உளுந்து அரிசி அதெல்லாமே வந்து லோக்கல் ஷாப் தான், அது எதுவுமே அங்கே வாங்க மாட்டோம். சானிடைசர் கிடைக்காம போச்சு இப்படி எந்த பக்கம். ஆனா அப்புறம் அக்கா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு
செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். மாதத்தில் வெளில வரதே ஒரே ஒரு நாள் தான், அதுவும் பயங்கர குதூகலமாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து நானும் அம்மாவும் மட்டும் தானே, ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. போனோமா வாங்கினோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கும்போது அவனை என்றைக்காவது ஒரு நாள் இப்படி வெளில கூப்பிட்டு போகும்போது வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவான் அவன். ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறமா இங்கே பிளட் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அம்மாவுக்குள்ள மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. லன்ச் வந்து அன்றைக்கி வெளியே தான், ஏன்னா வீட்டில் எதுவும் ரெடி பண்ணல இல்லையா. ஸோ டைரெக்டாக கிட்டேயே வந்து இந்த வர்ணம்ஸ் இருக்குல்ல, வர்ணம்ஸ் போயாச்சு. நல்லா தான் இருக்கும் வர்ணம்ஸ், நாட் பேட். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்கிட்ட எப்போவுமே சொல்லுவார், இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காத, அம்மாவை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளில போ, 2 பேர் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படிலாம் சொல்லுவார். அப்போ வந்துட்டு வெளியே போகணும்னு அந்த ஒரு தாட்டே வராது. இப்போ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு அன்றைக்கே நம்ம நிறைய சுற்றி இருந்திருக்கலாம் போல், வேஸ்ட் பண்ணிட்டோமோ டைம் எல்லாம் அப்படின்னு தோணுது. இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு தோணுது, எவ்வளோ ஜாலியாக வெளில வந்து எல்லாத்தையும் தொட்டுட்டு அந்த ஒரு மாஸ்க் இல்லாமல் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தோம். பட் இப்போ டோட்டலாக அப்சைட் டவுனாக இருக்குங்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் என்னென்ன ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன்னு காட்டிடுறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ். இது எல்லாமே இது வந்து என்ன, இப்போ நான் காட்டினது வந்து தெனை, அண்ட் இது வந்து சாமை லிட்டில் மில்லட், அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பான்யார்ட் மில்லட், இது வந்து என்ன குதிரைவாலி, அண்ட் அதுக்கப்புறமா வந்து ராகி. இதெல்லாம் இந்த சிறுதானியங்கள் வகை இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம். ரைஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன். ஏன்னா பிஎம்ஐ விட கொஞ்சம் ஒரு 2 kg அதிகமாக இருக்கிறேன், அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மில்லட்ஸ்க்கு வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் என்னென்ன ரெசிபீஸ்லாம் பண்ணுறேங்கிறத வந்து நான் ஃபியூச்சர் vlogல உங்களுக்கு காட்டுறேன். இதிலே வந்து அடை தோசைலாம் பண்ணுறாங்க அம்மா, அதெல்லாம் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு காட்டுறேன். இது தவிர்த்து வேறு என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒவ்வொரு பேக்கெட் தான் நான் வாங்கியிருக்கோம். நான் இந்த வீடியோ வந்து மெயினாக போட்டதுக்கு ரீசனே வந்து சும்மா தேவையில்லாமல் ஸ்டாக் பண்ணாதீங்க யாரும். நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு ஆள் வந்துட்டு மொத்தமாக வாங்கிட்டு போகிறதுனால நிறைய பேருக்கு எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அன்வான்டாக ஸ்டாக் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் தெரியும்ல, தாஜ்மஹால் தைலாண்ட், இது வந்து ஹார்ஸ் கிராம் எனக்கு தெரில தமிழ் எப்படி, தட்டாம்பயிறுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது அவல், அண்ட் மிளகு, ஜீரகம் அதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். மிளகு வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் அப்படின்னா, இந்த டர்மரிக் மில்க் இருக்குல்ல, மஞ்சள், அதுக்கப்புறம் மிளகெல்லாம் இடித்து போட்டு நல்லா காய்ச்சி வைப்பாங்க அம்மா, அது த்ரோட்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து ரெய்சன்ஸ் காலி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், பட் இப்போ அது எல்லாமே காலியாக ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து ராஜ்மா, அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து கோதுமை குருணை, நார்மல் ரவை வாங்குறது இல்லை இப்போ, தாலியான்னு சொல்லுவாங்க. இதில் கிச்சடி பண்ணலாம், உப்மா பண்ணலாம், நிறைய டிஷ்ஷஸ் வந்து அதில் பண்ணலாம். நான் அது ரெசிபீஸ்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் கோகோனட் ஆயில், இது வந்து சாபுதானா, நம்ம இட்லிக்கெல்லாம் போடுவோம்ல, ஜவ்வரிசி பாயாசம் அதெல்லாம் செய்யலாம். அண்ட் டாய்லெட்ரிஸ் வந்து இதுதான். ஹேண்ட் வாஷ் மட்டும் அதிகமாக வாங்கியிருந்தோம், அது ஆஃபரில் இருந்துச்சு, buy 1 get 1 அப்படின்னு. ஸோ அது மட்டும் வந்து அதிகமாக, ஏன்னா இப்போ அது ரொம்ப தேவைப்படுது இல்லையா. மற்ற எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஓவர் பேக், சோப் மட்டும் 2 பேக் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். தேவையில்லாமல் வந்து ஸ்டாக் பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால தான். எல்லாரும் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது போக வந்துட்டு இந்த அரிசி, பருப்பு, கோதுமை அது எல்லாமே வந்துட்டு இங்கே லோக்கல் அம்மா வாங்கிடுவாங்க. கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கிடுவாங்க, வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டாங்க. அது கூட ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்து ரைஸ் மில்லில் போய் நாங்கள் வந்து பவுடர் பண்ணிடுவோம். இது எல்லாமே வந்து நான் அடுத்து வர vlogல வந்து காட்டுறேன், அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
கொரோனா ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மளால் முடிஞ்சது வந்து வீட்டில் இருக்கிறது மட்டும்தான். அதை ப்ராப்பராக பண்ணாலே போதும். அன்வான்டாக தயவு செஞ்சு வெளில போயிட்டு நீங்களும் இன்ஃபெக்ட் ஆகிக்கிறாதீங்க, அடுத்தவங்களையும் இன்ஃபெக்ட் பண்ணிக்கிற வேண்டாம். ஸோ ஸ்டே சேஃப். இன்ஷால்லா நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.